பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தரிசனத்தை பற்றிய 2வது பாகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் அந்த வேத வசனத்தை நினைவு கூறுவோம். Where there is no redemptive vision, people will fall themselves. மீட்பின் தரிசனம் எங்கில்லையோ அங்கே ஜனங்கள் தங்களை விழுந்து போவார்கள் என்கிற சொல்கிற வசனத்தை நினைவு கூறுவோம். தரிசனம் இல்லாத இடத்திலே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்கிறதானே அந்த வேத வசனத்தை நினைவு கூறுவோம். பவுல் சொன்ன வேத வசனத்தை, அக்ரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்கிறது. ஓகே, தரிசனம் என்றால் உண்மையாகவே என்ன? What is the definition of a vision? One of the godly man of God, he says about the vision. His name is Don Sutherland. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், vision is the picture of what God wants to do. The vision picture of God will do in His church. If we get out of His way and turn Him to release Him to do it Himself. See, vision is a picture of God, what He wants to do. The vision is a picture of God will do in His church. தேவன் தான் எதை செய்ய விரும்புகிறாரோ, தேவன் தான் எதை தன்னுடைய சபையில செய்ய விரும்புகிறாரோ, நாம் அதை விட்டு வெளியேறி அவரையே அவர் இஷ்டப்படி செய்வதற்கு விட்டு விடுவோமானால், அவர் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார், அவர் மட்டும் செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம். இயேசு விதமாய் சொல்லியிருக்கிறார், நான் என் பிதா இதுவரை கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இந்த வசனத்திலே நாம் கவனிக்கிறோம். ஆனால் முதலாவது கவனித்துக் கொள்ள வேண்டும், தேவன் தன்னுடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை விட்டு நாம் வெளியேறி விட்டோம் என்று சொன்னால், நாம் தேவனை அவர் இஷ்டப்படி அவரே செய்து கொள்ளட்டும் என்று நாம் விட்டு விடுகிறதுக்கு அடையாளம். So the process of joining God, what He is doing and want to do in His church, தேவன் அவருடைய செயல்களை தன்னுடைய சபையிலே செய்வதற்கு நானும் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன். ஜார்ஜ் பேனா என்கிற இன்னொரு தேவனுடைய மனுஷன் சொல்றார், vision for the ministry is the reflection of God wants us to accomplish through you to build His kingdom. தேவன் தன்னுடைய சபையில தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார், சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் செய்ய வேண்டியதான அந்த வேலையில என்னையும் உட்படுத்திக் கொண்டு நானும் அவரோடு சேர்ந்து உடன் வேலையாளாக அவரோடு சேர்ந்து அந்த தரிசனத்தில் பங்கெடுப்பது என்பதனுடைய அர்த்தமாகிறது. இன்னொரு பகுதியில் நாம் இப்படி கவனியும், if you see it, you will have it. நீங்கள் அந்த தரிசனத்தை பார்ப்பீர்களானால் அந்த தரிசனத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளலாம். நீங்கள் அதை பார்க்கவே இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை அடையவே முடியாது. ஸோ தரிசனம் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய உள்ளத்திலே ஒரு வேலையை தேவனே செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். அந்த வேலையை அவர்தான் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு ஏற்ற ஒரு மனிதனுக்கு தன் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் அவனுக்கு தந்து அவன் தன்னை போன்ற அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். மோசேக்கு
அதை சொல்லின போது, மோசே, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே செய்வதற்கு நீ கவனமாயிருப்பாயாக என்று சொல்லி ஆசாரிப்பு கூடாரத்தை காட்டுவதற்கு, அதை முடிக்கிற வேளையில மோசேயை குறித்து சொல்கிறது. மோசே தேவன் தனக்கு சொன்ன யாவற்றின்படியாக அவைகளை செய்து முடித்தான் என்று சொல்லுகிறது. பிறகு தேவ பிரசன்னம் அங்கே வந்து இறங்கினதாக கூடாரத்தை கட்டி முடித்த பின்பு தேவன் சொன்னபடியே அவன் செய்து முடித்தான். பிறகு தேவ பிரசன்னம் அங்கே வந்ததாக கவனிக்கிறோம். ஸோ தரிசனம் நான் ஒன்றை விரும்புகிறேன், தேவன் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அல்ல. யாரோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார், அவரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் நானும் அதையே செய்வேன் என்றது அல்ல. நாம் தேவ தரிசனத்தை வேத வாக்கியங்களால அறிந்து கொள்ளலாம். ஸோ தரிசனத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்கிறோம், அது தேவனுடையது, அது தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. சரி, எப்படி அதை நாம் அறிந்து கொள்வது, என்ன செய்வது? அதோடு சொன்னால் 3 காரியத்தை நாம் செய்து கொள்ளலாம். What we need to do with the vision of God. முதலாவது, receive it, grow it, share it, and fourth one, habit it. முதலாவது receive it என்று சொன்னால் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தரிசனத்தை வளரச் செய்யுங்கள், தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், தரிசனத்தினுடைய குணாதிசயத்தோடு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். Receive it, grow it, share it and habit it. So தரிசனத்தை எப்படி பெறுவது? நாம் தரிசனம் எப்பொழுதுமே நாம் தேவனோடு எப்படி இணைந்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்தது. உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை கவனித்துக் கொள்ளுங்கள், பவுலை கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு ஒரு உதாரணம். அவர் திரளான ஆடுகளை கண்டபோது, திரளான ஜனங்களை கண்டபோது, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருப்பதை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, அவர்கள் அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், அறுவடை எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் பொதுவாக தெரிகிறார்கள். அந்த தேவையை அவர் உணர்ந்த போது தேவனுக்கு முன்பதாக அவர்கள் யாரா இருக்கிறார்கள்? தேவனுடைய பார்வையில the vision of God வெறும் ஜனங்கள் அல்ல, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள். தேவை அங்கே காண்பிக்கப்படுகிறது. தோய்ந்து போனவர்களாக, சிதறுண்டவர்களாக அவருடைய நிலைமை. இந்த எண்ணம் இயேசுவோடு சீஷர்கள் கூட இருந்தார், அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் அவர் தேவனோடு கனெக்டா இருந்ததுனால he receive it, அவர் பெற்றுக்கொள்கிறார். இந்த எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்கள். உடனே அவர் சொல்கிறார், இது ஒரு அறுவடை, இது அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்க ஆட்கள் தேவை. 2வது தரிசனத்தினுடைய எண்ணம். இங்கே அவர் சொல்கிறார், இதற்கு ஜெபம் தான் முக்கியம், ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தரிசனமும் ஜெபமும் இணைந்தே செல்லக்கூடியது. ரிசீவ் இட். நீங்க ஜெபித்திருப்பீர்களானால் தேவனோடு முதலாவது இசைந்து கொள்கிறீர்கள். அது ஒரு கரு உருவாகிற விதத்துக்கு ஒப்பனையானது. திருமணம் ஆவதுக்கு முன்பதாக ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ தனித்தனியாக இருக்கிறார்கள். அவர்கள் இஷ்டத்தின்படி இருக்கிறார்கள். ஆனால் திருமணம் ஆன பிறகு அவர்கள் ஒரு பந்தத்துக்குள் வருகிறார்கள். அந்த பந்தம் ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. அந்த உறவு ஒரு ஆரோக்கியமான பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு உதவி செய்கிறது. அது போலவே தான் தேவனோடு இசைந்து இருக்கிற மனுஷன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அந்த ஒரே ஆவியிலே உண்டாகிறதான விளைவு தேவனை போன்றதான சாயலுடைய ஒன்றை, தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். தேவனோடு இசைந்திருக்கிற மனிதன் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனோடு இசைந்திருக்கிற சபை தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறது. தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் அவர் தேவன் செய்வதை தானும் செய்வதற்கு முன் வருகிறார். ஸோ ரிசீவ் இட். ஸோ அந்த ரிசீவ் இட்ல நாம் கவனித்துக் கொண்ட காரியம் என்றால், ஜெபத்திலே நாம் தேவனோடு இசைந்திருக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் கவனித்தோம், grow it. தரிசனம் பிறந்தால் மட்டும் போதாது, தரிசனம் வளர வேண்டும், அதை போஷிக்க வேண்டும். தரிசனம்
இன்னொரு பகுதிக்கு கடந்து போகிறது ஷேர் இட் அது என்று சொல்லி. ஸோ இந்த விஷயத்தில் நாம் தொடர்ச்சியாக வருகிற காலங்களில் கவனித்துக் கொள்ளலாம். ஒரு காரியத்தை தேவன் தரிசனத்தை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்வதை குறித்து நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் தேவன் எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த க்ரோயிட்ல நாம் என்னெல்லாம் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அதை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், ப்ரே ஃபார் இட், தரிசனத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பொசஸ் இட், அந்த தரிசனத்தை நீங்கள் பொசஸ் என்று சொன்னால் உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளும்போது பற்றி கொள்ளுங்கள். அப்புறம் அது மட்டுமல்ல, நீங்கள் அதை பற்றி கொள்வது மட்டுமல்ல, பொசஸ் பை இட் அப்படி என்று சொன்னால் தரிசனம் உங்களை பிடித்துக் கொள்ளட்டும். ஜெபியுங்கள், தரிசனத்துக்கு பிறப்பதற்காக நீங்க தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜெபித்த பிறகு தரிசனத்தை பற்றி கொள்ளுங்கள். பற்றி கொண்ட பிறகு தரிசனம் உங்களை பற்றி கொள்ளும்படியாக நீங்கள் அனுமதியுங்கள். உதாரணமாக நெகேமியா, அவர் பொதுவாக மனிதனாக, அவர் பானபாத்திரக்காரனாக ராஜா வீட்டு அரண்மனையில் இருக்கிறார். அவர் பானபாத்திரக்காரனாக இருக்கிற வேளையில அங்கே அவருடைய சகோதரர் அனனியாவும் சில மனிதர்களும் வந்தார்கள் எருசலேமுக்கு அவரை பார்ப்பதற்கு. அவர் சூசான் அரண்மனையில் இருக்கிறார். எருசலேமை குறித்து இவர் கேள்விப்படுகிறார். எருசலேமுடைய நிலைமையை கேள்விப்பட்டவுடனே, அங்கே பாழடிக்கப்பட்ட நிலைமையும் ஜனங்கள் சிதறண்டு இருக்கிறதை போல் கேள்விப்பட்டவுடனே அவர் அப்படியே உட்கார்ந்து அழுது உபவாசித்து ஜெபித்து மன்றாடுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், ஜெபிக்கிறார். ஜெபித்த பிறகு அதனால அவர் அதை பிடித்துக் கொள்கிறார். நான் போய் அதை கட்டுவதற்கு தீர்மானிக்கிறேன். எத்தனையோ மனிதர்கள் இருந்தார், ஆனால் அங்கு இருக்கிற அந்த அரண்மனையில் அவருக்கு நான் போக வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, தரிசனம் அவரை பிடித்துக் கொள்ளும்படி அவர் உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்துக் கொண்டிருந்தார். அது மட்டும்தான். அந்த துக்கம் ராஜாவிடத்துல போகும் பொழுது, நீ துக்க முகமா இருக்கிறது என்ன? இதற்கு முன்பதாக இப்படி இல்லையே. உடனே அவர் ஜெபித்து சொல்கிறார், ராஜாவே, என்னுடைய தேசத்திலே என்னுடைய பிதாக்களுடைய கல்லறை பாழாய் கிடக்கும் போது நான் எப்படி இருப்பது? உடனே ராஜாவுக்கு அனுப்ப சித்தமாயிற்று. தரிசனம் எப்பொழுதும் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. சோ இது தேவனுடைய எண்ணம். இவர் அதை பற்றி கொள்கிறார், பிறகு அது தன்னை பற்றி கொள்ளும்படி அனுமதிக்கிறார். இவ்விதமாக தேவ தரிசனம் நிகழ்காலத்தில் என்னவா இருக்கிறது? நாம் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல பார்த்தோம், the redemptive power of revelation of God. சோ இந்த வசனத்தை நாம் ஒரு விஷயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சோ தேவன் ஆதி முதல் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி, என்ன கிரியை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சோ மூன்றாவது பாகமாக நாம் இதை பற்றி கவனிக்கலாம். What is vision of God? How to process it? How to share it? இந்த தலைப்பின் கீழே பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ மூன்றாவது பாகமாக நாம் கவனிக்க போகிறோம். ஸோ தரிசனம் என்றால் என்ன? தரிசனத்தை எப்படி பெறுவது? தரிசனத்தை எப்படி நாம் அறிவிப்பது அல்லது தெரிந்து கொள்வது என்பது தலைப்பில் மூன்றாவது தலைப்பில் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.